அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 9/10/2025 2/11/2025 வரை கன்னி மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, இந்த மகர ராசி என்பர்களுக்கு சுக்கிரனுங்கிறது யார் அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கிரன். அதாவது இந்த மகர ராசி என்பர்களுக்கு 9 கிரகங்களில் யோகத்தை தரக்கூடிய, அது ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமருவது மிகச்சிறந்த யோகம். அங்கே 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகி விட்டாரே, அப்போ வலு குறைகிறதா அப்படின்னு நீங்கள் அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது புதனுடைய வீட்டில் சுக்கிர பகவானும் சுக்கிரனுடைய வீட்டில் புதன் பகவான் அமர்ந்து கொண்டு 9, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். மகிழ்ச்சி சந்தோஷத்தை கிடைக்கும். அது யாரால? குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் சிந்தனை ஓடும். ஒரு தடவையாவது பூர்வீகத்துக்கு போகணும், பூர்வீகத்தில் எதையாவது ஒன்று பண்ணணும், அந்த பூர்வீகத்துக்கு ஏதாவது நம் முன்னோர்கள் இருந்த இடத்துக்கு போகணும், அங்கே அல்லது குலதெய்வத்துக்கு செல்லணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். 10ஆம் அதிபதி அல்லவா, 10ஆம் அதிபதி தனக்கு 12இல் மறைகிறது அப்படின்னு எடுத்துட்டாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது சிறப்பு தான். அப்போ வேலை கிடைக்கும். சின்ன தடைகளை கொடுத்து வேலை கொடுக்கும், அவ்வளோதான். வேலை இல்லை என்கின்ற அமைப்புங்கிறது இல்லை. வேலை உண்டு, நிச்சயமாக வேலை உண்டு. ஆனால் அந்த வேலையில் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரொமோஷன் கொடுத்துரும். ஏன் ப்ரொமோஷன் கொடுத்துரும் அப்படின்னா 9, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை வலுப்பெறுகிறது, இன்டைரக்டாக வலுப்பெறுது, அவ்வளோதான். அப்போ நல்ல புத்திசாலித்தனத்தையும் நல்ல சிந்தனா வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த தொழிலை செய்யணுங்கிற எண்ணம் நிறைய பேர்த்துக்கு உண்டாக்கும். கடந்த 7.5 வருடங்கள் 7.5 சனி இருந்தது. 7.5 சனி இப்போ முடிஞ்சிருச்சு சார், இன்னும் நாம் செட்டில் ஆகலைங்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நிச்சயமாக செட்டில் ஆவீங்க. ஒரு எத்தனை அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்ததோ அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ உயர்வை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகரத்துக்கு வந்துவிட்டது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது அதிகமாக இருக்கும். பொதுநலத்தன்மை, பொதுநல சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பாங்குங்கிறது அதிகமாக இருக்கும். சேவை செய்யணுங்கிற எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. இப்போ தான் ஏன் நமக்கு வருமானம் வரமாட்டேங்குது, ஏன் நமக்கு குறைஞ்சி போச்சு, தொழிலில் ஏன் கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்லை, எதனால் அப்படிங்கிற அந்த ஒரு பிளான் போடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அதை கரெக்டாக செயல்படுத்தவும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 9/10/2025 16/10/2025 வரை உத்திரம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். உத்திரம் அப்படின்னாலே அது சூரியன் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். சூரியன் 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக இருக்கும், ஒரு வழி இருக்கும்.
எந்த அளவுக்கு வலி இருக்கோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தின் மூலமாக அனுகூலம் உண்டு. மனசு மட்டும்தான், அதாவது 2 மணி நேரம் செய்ய வேண்டிய அதிகமாக இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து செய்யக்கூடிய அமைப்பு, அதன் மூலம் வருமானம் பெறுது, அவ்வளோதான். உணர்வு ரீதியில் மட்டும்தான் என்ன மனசு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு பாவனை இருக்கும், ஹீட் இருக்கும், உஷ்ணத்தன்மை இருக்கும், கொஞ்சம் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். இந்த காதலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கடுகடுப்பாக இருப்பாங்க. அந்த காதல் அந்த மென்மை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் அரசியல்வாதிகளால் நன்மைகள் உண்டு. ஒரு சிலருக்கு பதவி, அரசியலில் என்ட்ரி ஆகக்கூடிய எண்ணங்களை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு. தகப்பன் இதுவரை எப்படி இருந்தாலும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தகப்பன் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். பட் அந்த கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அஸ்தம் அப்படின்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம், அது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் அதிபதி. அப்போது எப்போ அப்படின்னா 17/10/2025 27/10/2025 வரை இந்த காலகட்டத்தில் சந்திரனோட நட்சத்திரத்தில் சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில், 5 என்பது காதல், 7 என்பது திருமணம். ஸோ இப்போ இந்த காலகட்டம் பாருங்கள், நிறைய பேருக்கு திருமணம் செய்யக்கூடிய பாக்கியங்களை உருவாக்கும், திருமண பாக்கியத்தை கொடுக்கும். தடைபட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள், சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆனவர்கள் கூட ஒரு காதல் அப்படிங்கிற அதாவது ஒரு இணக்கம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு. தாயின் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய அமைப்பு, பொதுநல சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், நீர் சம்பந்தப்பட்ட காய்கறி சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல பீரியடாக உங்களுக்கு அமையப்போகுது. புதிய சிந்தனைகள் தோன்றும். விவசாயத்தில் வித்தியாசமாக ஒரு டெக்னிக்கல் உள்ள புகுத்தி வேறு வித்தியாசமாக ஏதோ செய்யணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு, அதற்குண்டான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சித்திரையினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அதாவது சித்திரை 1, 2ஆம் பாதம் கன்னியில் இருக்கார் அல்லவா. அப்போது அந்த சித்திரைங்கிறது செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது இந்த மகரத்துக்கு 4க்கும் 11க்குரியவன், அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடியவன். வீடு வண்டி வாகனத்துக்கு அந்த ஸ்தான அதிபதி செவ்வாய், நிலத்துக்கு காரக கிரகம் செவ்வாய், சுக்கிர வீட்டுக்கு காரகன். அப்போது இந்த காலகட்டத்தில் வீடு, மனை, இடம், நிலம், இந்த விவசாய சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ உங்கள் எண்ணங்கள் தோணும், கண்டிப்பாக ஒரு இடத்த வாங்கிடலாமே, ஒரு நிலத்தை வாங்கி போடலாமே, ஒரு வீடு கட்டலாமா, ஆல்டர் பண்ணலாமா, இந்த மாதிரி அட்லீஸ்ட் அந்த எண்ணத்தையாவது தூண்டுவிக்கக்கூடிய சில செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் விளையாட்டில் ஆர்வம் மிகுதி ஏற்படுத்தும். கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா சுக்கிரன் அல்லவா, லாபாதிபதி அல்லவா. அப்போது நிச்சயமாக, அதாவது லாபாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அப்போ தொழிலில் லாபம் கிடைக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும், ட்ராவல் பண்ணுவீங்க. அதாவது விலை உயர்ந்த பொருள்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள், ஆடம்பரமாக சில செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள். அதாவது அந்த 4 என்பது சுகம், தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஊக்குவிக்கும் அந்த காலகட்டம். ஸோ அது சூப்பராக இருக்க போது நல்ல செய்திகளை கொடுக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில்
நல்லவைகள். ஏன்னா 5க்குரியவன் அல்லவா? அப்போ நல்ல ஒரு விஷயங்கள் விற்பனையாகாத நிலங்கள்லாம் இப்போ விற்பனை ஆகிரும் திடீர்னு. அதனால் ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் கொடுத்துரும் அல்லவா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ட்ரி ஆவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7.5 சனியிலிருந்து விடுபட்டீங்க. இப்போ உயர்வை நோக்கி இப்போ தான் நீங்கள் ஒரு 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 தெம்போடு செயல்படக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.